ஹலோ, வெல்கம் டு சண்டே சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வடி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது கோழியை நல்லா கழுவிக்கிறோம். கோழியை கழுவி நல்லா சுத்தமாக எடுத்துக்கிட்டு அந்த ரத்தக்கரையெல்லாம் போக்குற அளவுக்கு கோழியை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நான் 8 பேருக்கு சமைக்க போகிறேன். 8 பேருக்கு சமையல்லாம் எப்படின்னு சொன்னாக்கா, 8 பேர் மதியம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு மதியம் சாப்பாடை எடுத்து போகிறதுக்காக ஒரு 8 பேருக்கும் டிஃபன் பாக்ஸில் வந்து சாப்பாடை எடுத்து வச்சுப்போம். ஸோ அந்தளவுக்கு குவான்டிட்டி சமைக்க போகிறேன் நான் இன்றைக்கி. ஆக்சுவலி பிரியாணி சமைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. நமக்கு வந்து அது பழகிடுச்சுன்னு சொன்னாக்கா நம்ம ஈஸியாக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சிம்பிளான மெத்தட்ஸ் தான். நான் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 வருஷமாக பிரியாணி கற்றுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பட் சமயத்தில் சொதப்பின சாப்பாடெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சேன்னு சொன்னாக்கா கழுவி ஊற்றுவாங்க சமயத்தில். அந்தளவுக்கு வந்து சமயத்தில் சொதப்பி விட்டுரும். பட் ஈஸியான ப்ரொசீஜர் தான். பட்டு மைண்டு நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு செஞ்சேன்னு சொன்னாக்கா செமையாக வரும் பிரியாணி. பிரியாணி தான் வந்து அதிக அளவில் வந்து செல் பண்ணக்கூடிய ஒரு சாப்பாடு உணவாக இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் வந்து பிரியாணி வந்து ஃபேமஸாக இருக்குது. இந்த பிரியாணி வந்து கேரளாத்தில் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே துபாய்கள்லேயே வந்து இந்த மாதிரி பிரியாணி தான் அதிகமாக கொடுப்பாங்க. வடி பிரியாணின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து இந்த மாதிரி ஒயிட் ரைஸ்லேயே பிரியாணி பண்ணி அதை பிரியாணின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து அது வந்து ஒரு ஜீ ரைஸோடைய ஃபீலில் கொடுக்கும். நம்ம வந்து நான் இன்றைக்கி செய்கிற பிரியாணி வந்து நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டு தான் இருக்கும். பட் ஜீ ரைஸ் டேஸ்ட் வராது இன்றைக்கி நான் செய்கிற பிரியாணி. ஏன்னா இதில் வந்து நான் போடக்கூடிய மசாலாக்கள்லாம் வந்து நம்ம சாதா பிரியாணி போடக்கூடிய மசாலா தான் நான் இன்றைக்கி இதில் போட போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி 8 பேருக்கு தேவையான அந்த வெங்காயங்களெல்லாம் எடுத்து நல்லா கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப சாதாரண விஷயந்தான். பிரியாணி செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா யார் வேணாலும் பிரியாணி செய்யலாம். நான் பார்க்குறதுக்கு கஷ்டமாக தெரியும். பட் ஒரு தடவை 2 தடவை செஞ்சுட்டேன்னு சொன்னாக்கா நமக்கே இது வந்து ஈஸியாகிடும். சில பேருக்குலாம் வந்து சமைக்கவே தெரியாமல் இருப்பாங்க. பட் வந்து சமைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாக்கா எல்லோரும் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பிரியாணிக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி, கீரை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து எண்ணெயில் போடக்கூடிய பொருள். அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து மெயினாக எடுத்துக்கினேன். அப்புறம் யூஸ் பண்ணுறக்கூடிய மசாலா வந்து கரம் மசாலா, பெப்பர் அதாவது மிளகு பொடி, அப்புறம் வந்து ஜீரகத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலாக்கள்னு சொல்லிட்டு கடைகளில் விற்பாங்க. இங்கெல்லாம் வந்து விற்பாங்க. வீட்டிலலாம் வந்து சாதா மசாலாவே போடுவாங்க. இங்கெல்லாம் வந்து துபாயிலலாம் பேக்கெட்லேயே போட்டு நிறைய ப்ராடக்ட்டில் வந்து இதெல்லாம் விற்கும். பிரியாணி மசாலாலாம் விற்கும். நாங்கள் அந்த மாதிரியான பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் அந்த மசாலாஸ்லாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிரியாணின்னு சொன்னாக்கா எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குற பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்துமா உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்னம்மான்னு கேட்டாக்கா, நீ செய்கிற சாப்பாடு நல்லா இருக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. வாங்க நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நெய் எடுத்து ஊற்றிக்கணும். நெய் தான் மெயினான விஷயம். நல்ல வாசனையும் நல்ல இதை தூக்கி கொடுக்கும். நெய், எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கும் பிற்பாடு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, எண்ணெய் வந்து கொதி வந்தோன்னே இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெய் உள்ளே போடணும். எண்ணெய் உள்ளே போட்டு கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன், பிரியாணி இலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் இதில்.
ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு பிற்பாடு வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவை போடணும். பச்சை மிளகாலேயே உங்களுக்கு வந்து அந்த பழுத்த மிளகா இருக்கும், அது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஏற்றி கொடுக்கும், காரத்தையும் ஏற்றி கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயத்தை போட்டோன்னே வெங்காயத்தை நல்லா வதக்கணும், நல்லா போட்டு கரண்டியை போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கினா தான் வந்து அது வந்து கோல்டிஷ் கலரில் ஆகும், கோல்டு ப்ரௌன் கலரில் ஆகும். கோல்டு ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நல்லா அந்த கரண்டியை வச்சு நல்லா குத்தி அதை நல்லா இது பண்ணி நல்லா கிளறி விடணும். இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன்னு சொன்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கும். நல்லா வதங்குச்சுன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பு போட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திறந்துட்டேன்னு சொன்னாக்கா நல்லா இந்த மாதிரி ஆவி அடிக்கும். அப்பயும் மறுபடியும் ஒரு நல்லா கரண்டியை வச்சு நல்லா ஒரு கிண்டு விட்டுன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து அந்த அடி பிடிக்காமல் இருக்கும். மெயினாக வந்து அதை தான் பார்க்கணும். ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா போட்டு கரண்டியை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வரும், கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வரும். இன்னும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருந்துட்டு நல்லா கிண்டி விட்டால் தான் நமக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து இல்லைனா திட்டாக வந்து சாப்பாடில் வந்து தெரியும், நமக்கு கடிக்க முடியாத அளவில் இருக்கும். நல்லா கிண்டணும் வெங்காயத்தை. அப்புறம் வெங்காயம் இதாகிறதுக்கு பிற்பாடு நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்துட்டு நம்ம அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நல்லா மூடி போட்டு மூடிடணும். இந்த வெங்காய தக்காளிலாம் ஒரு இதில் வந்து வதங்கிட்டே இருக்கக்குள்ள நான் இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னாக்கா பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த சட்டியில் வந்து தண்ணியை நல்லா ஊற்றி நான் ஒரு அடுப்பில் வந்து கொதிக்க விட்டுட்டேன். ஏன்னா இதில் வந்து மெயினாக வந்து என்ன பண்ணணுன்னாக்கா சாப்பாடை வந்து தம்மில் போடக்கூடாது. தம்மில் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம வீட்டில் சாதம் எப்படி வடிப்போம் அந்த மாதிரி வந்து வடிக்கிற அளவுக்கு ஒரு 90% 80 to 90% வந்து சாப்பாடை வந்து நல்லா கொதி நிலை வந்தோடனே அதை வந்து நம்ம இறக்கி வடிச்சிடணும் தண்ணியை. நல்லா தண்ணி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதை வந்து நம்ம தனியாக அப்புறம் எடுத்து வச்சுக்கணும் சாப்பாடில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. தக்காளியை போட்டதுக்கு பிற்பாடு கொஞ்சம் மூடி போட்டு மூடுறீங்களே அப்போ மட்டும் என்ன பண்ணணும்னா ஒன்றுக்கு 2 தடவை 3 தடவை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா நல்லா வதக்கணும். ஏன்னா தக்காளி போட்டோன்னா அந்த சாரெலாம் கீழே இறங்கிடுச்சுன்னு சொன்னாக்கா மறுபடியும் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் வெங்காயத்தோடு சேர்ந்து. ஸோ அந்த அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்ல ஒரு கிண்டி போட்டு அதை நல்லா ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு அதுக்கு பிற்பாடு நல்ல அதை வந்து வதக்கி விட்டுறணும். இந்த பிரியாணிக்கு மெயினாக ஒரு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குற ஒரு விஷயம்னு சொன்னாலே இது இஞ்சி பூண்டு தான். அந்த இஞ்சி பூண்டை நல்லா சேர்த்து நம்ம வந்து தேவையான அளவு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு நிறையா இருக்குன்னு, அதாவது பூண்டு கம்மியாக இருக்குன்னு இஞ்சி அதிகமாக இருக்குன்னு அந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கணும். அதை நல்லா சேர்த்துட்டு அதை வந்து நல்லா ஒரு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா மூடி போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா நான் அடுப்பில் வச்சு நல்லா வேக விட்டுருணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா இப்படி தான் இருக்கும். இதை நல்லா போட்டு வதக்கணும். போட்டிருக்க வெங்காயம் தக்காளி இதிலலாம் போயிட்டு அது வந்து சேர்ற மாதிரி நல்லா வதக்கிட்டு மூடி போடணும். அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் நேரம் கொதி வந்தோடனே நம்ம கழுவி வச்சுருந்த கோழியை தூக்கி அதில் போட்டுருணும். கோழியை நல்லா போட்டுட்டு நல்லா வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கோழியை வந்து வேக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தயிர் ஆட் பண்ணினேன். தயிர் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கினேன். தயிர், அப்புறம் வந்து கரம் மசாலா, ஜீரகத்தூள், அப்புறம் வந்து பிரியாணி மசாலா வந்து நான் இங்கே வந்து பாக்கெட்டில் சொன்னேன்ல அந்த பிரியாணி மசாலாவையும் கொட்டிக்கிட்டேன் நான் இங்கே.
ஸோ கொட்டினதுக்கு பிற்பாடு இந்த வந்து நல்லா வந்து மசாலா வந்து நல்லா இது பண்ணிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்புறம் மசாலா கிண்டி அதில் வந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கு பிற்பாடு வந்து நான் என்ன சேர்த்துக்கிறேன்னாக்கா, இப்போ எலுமிச்சைப்பழம் வந்து ஒரு 2 எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கிறேன். நல்ல புளிப்பாகவும் இருக்கும், காரத்தையும் எடுத்து கொடுக்கும் எலுமிச்சைப்பழம். ஆக்சுவலி ஒரு சில பேர்லாம் கோழிலாம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த புதினா மல்லி கீரை போடுவாங்க. நான் ஆக்சுவலி மறந்துட்டேன். வெட்டி வச்சிருந்தேன் மறந்துட்டேன். அதனால நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது பிரச்சனை இல்ல. இது வந்து நல்ல ஸ்மெல்லுக்காக தான் இது போடுறது பிரியாணியில இது. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்ட்டு மசாலாலாம் ரெடியாகி இது கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிநிலை வந்ததுக்கு பிற்பாடு ஒரு கொஞ்ச நேரம் மூடியை போட்டு மூடி வச்சுட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கின்னு இந்த மசாலாவை தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னாக்கா அடுத்தது வந்து வேற ஒரு சட்டியை எடுத்து அந்த சட்டியில் எடுத்து மாற்றி வச்சுப்போம். இப்படி தான் மசாலா வந்து நம்ம வந்து தனியாக ஒரு சட்டியில் எடுத்து வச்சு நம்ம வந்து இப்போ வந்து லேயர் போட போகிறோம். லேயர்னால் நம்ம சட்டியில் வந்து இந்த சோறு வடித்து வச்சுருந்தோம்ல, அந்த சோறை எடுத்து ஒரு லேயர் சோறை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த மசாலா சிக்கன் எல்லாத்தையும் நம்ம கொட்டிக்கிறோம். அப்புறம் நம்ம ஆக்சுவலி நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன், அதை வந்து ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் சோறு, அதுக்கு மேலே மறுபடியும் மசாலா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 3 லேயர் நம்ம வந்து போட்டு ரெடி பண்ணிக்கணும். 3 லேயரில் போட்டு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்ல இதாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த சாப்பாடுடைய மெயின் ப்ரொசீஜரு. சிம்பிள் தான் இது. நம்ம தனியாக போட்டு நம்ம சாதாரண பிரியாணியில் என்ன பண்ணுவோம், மசாலாவை போட்டு நம்ம அதிலேயே சோத்தை போட்டு தம்மு போட்டு விட்ருவோம். பட் இதில் வந்து இந்த மாதிரி தனியாக பிரித்து அதை வந்து அதுக்கு பிற்பாடு நம்ம இந்த மாதிரி தம்மு போட்டுருவோம். இதில் இதோட ப்ரொசீஜர் இதுதான். தனியாக வந்து செப்பரேட்டாக போட்டு அதோட வந்து தம்மை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணி விட்டுறணும். சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில், இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கிடைக்கலனா ஒரு துணியை கூட நீங்கள் சுற்றி அதுக்கு மேலே வந்து பிளேட்டை கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி சட்டியில் ஏதாவது வெயிட்டான ஜாமானை தூக்கி வச்சு தம் போட்டுடலாம். அந்த தம் போட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாத்தையுமே வந்து 90% முடிச்சு வச்சாருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சோத்தை தூக்கி பெரிய ஒரு சஹானில் வந்து கொட்ட போகிறோம். ஏன்னா இது சஹானில் கொட்டினா தான் மிக்சிங்க்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. சட்டி ஃபுல்லாக வந்து கிண்டுற மாதிரி இருந்தாக்கா மறுபடியும் பழைய பிரியாணி மாதிரியே மாறிடும். அதனால் ஒரு பெரிய சஹானை எடுத்து அந்த சஹானில் சாப்பாடை கொட்டி அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு அதை வந்து கிண்டி மசாலா தனியாக, சோறு தனியாக, மசாலா தனியாக வச்சு எடுத்து வச்சு நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஸோ இதான் மக்களே நான் செஞ்ச சாப்பாடு. இது வந்து நமக்கு வந்து பழக்கப்பட்டது ஒன்று தான். பட் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல யுஏஇயில் நடக்கிற, அதாவது துபாயில் நடக்கிற நல்ல விஷயங்கள், நல்ல இடங்கள் இதெல்லாம் வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போடுவேன் வருங்காலத்தில். ஸோ என்னோடய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், அப்புறம் வந்து யூடியூப் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ்.